வரலாற்று நூல்கள் எல்லாம் வடிப்பது இலகுவல்ல. கற்பனையில் காண்பவற்றை கருப்படுத்த முடியாது. வாசகரை கவர்வதற்காய் மெய்ப்படுத்த முடியாது. அன்றிருந்து காக்கப்பட்ட அழியாத ஆவணங்கள், உண்மை பேசுவோர் உரைக்கும் சம்பவங்கள், பாதுகாத்து வைத்திருக்கும் பதிவு புத்தகங்கள், முன்னோர்கள் குறித்து வைத்த முறையான குறிப்பேடு எதுவுமே இல்லாமல் எழுதிவிட முடியாது. வரலாற்று நூல். இந்த வரலாற்று நூல் இன்று வெளியீடு செய்கின்ற இந்த நாளும் ஒரு வரலாற்றுக்குரிய நாள். ஏனெனில் இந்த பாடசாலையில் இதுவரை காலமும் பாடசாலையின் வரலாறு என்று ஒரு நூல் வெளியிடப்பட்டிருக்கவில்லை. ஆங்காங்கே ஊர் பற்றியோ அல்லது ஏனைய சிறு சிறு விடயங்களை சம்பந்தப்பட்ட நூல்கள் வெளியீடு செய்யப்பட்டிருந்தாலும் இந்த வரலாற்று நூல் பாடசாலை பற்றிய அரிச்சுவடிகளை தேடி முதுசங்களை ஒன்றிணைத்து இந்த பாடசாலைக்கின்றே சொந்தமான ஒரு நூல் உருவாக்கம் இதுவரை இடம்பெறவில்லை. அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வு ஒரு வரலாற்று நிகழ்வு என்றே நாங்கள் கூற வேண்டும். வரலாற்று நூலாக இருந்தாலும் இந்த நிகழ்வும் கூட ஒரு வரலாற்றுக்குரிய நிகழ்வாகும். இந்த நூலானது எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது என்பது பின்னணியை பற்றி நான் சொல்ல வேண்டும். நான் பாடசாலை கடமையேற்றதன் பின்பு சுமார் 1 வருடங்களின் பின்பு திருமதி முன்னாள் பிரதி அதிபர் எமது பாடசாலையின் திருமதி நசிஹா ஆசிரியர் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு அவர் கணவருடன் வருகை தந்து இவ்வாறான ஒரு நூலை நாங்கள் உருவாக்க இருக்கின்றோம். எனவே அதிபர் என்ற வகையில் உங்களது அனுமதி தேவைப்படுகின்றது என்று கூற கேட்டபோது இந்த வரலாற்று நூலானது அதிபரின் அனுமதியோடு செய்யப்பட்டிருந்தாலும் இது இந்த பாடசாலை சமூகத்துக்கு சொந்தமான ஒரு விடயம். அதிபரால் மாத்திரம் இதுக்கு அனுமதி வழங்க முடியாது. ஏனென்றால் இது ஒரு பொது விடயம் என்ற அடிப்படையில் அவர் அந்த வேண்டுகோளுக்கிணங்க நான் பாடசாலையின் அபிவிருத்தி சங்கம், பழைய மாணவர் சங்கம், பழைய மாணவியர் சங்கத்தின் அங்கத்தவர்களை அழைத்து ஒரு கூட்டத்தை நடாத்தி அவரையும் அழைத்து இவ்வாறான ஒரு நிகழ்வு இடம்பெறப் போகின்றது. இந்த பாடசாலையின் வரலாறு ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு நூல் வெளியிடப்பட அனுமதி கோரப்பட்டிருக்கின்றது. எமது பாடசாலையின் முன்னாள் பிரதி அதிபர் தான் இந்த விடயத்தை செய்ய இருக்கின்றார் என்று கேட்டபோது அந்த கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது, இந்த நூல் கட்டாயம் உருவாக்கப்பட வேண்டும். எனவே அவருக்கான அனுமதி அந்த கூட்டத்தில் வழங்கப்பட்டது. நூலாக்கமானது பத்ரியாவை பொறுத்த மட்டிலும் மட்டுமன்றி ஒரு பாடசாலையை பொறுத்த மட்டில் மிக முக்கியமான நிகழ்வு என்று அதிபர் அவர்களும் குறிப்பிட்டார்கள். ஒரு வரலாற்றை தொகுத்து எழுதுவது மிக சிரமசாத்தியமான ஒரு விடயம் என்பது மட்டுமல்லாமல் வாழுகின்ற மனிதர்களை பற்றிய வரலாறுகளை எழுதுகின்ற பொழுது அது மிகப்பெரிய சர்ச்சைகளை, பிரச்சனைகளை தோற்றுவிக்கின்ற ஒன்றாகவும் இருக்கிறது. பல பாடசாலைகளில் புத்தகங்களை எழுதி வெளியிட முடியாமல் தடுத்து வைக்கப்பட்ட வரலாறுகளும் உண்டு. வெளியிடப்பட்ட வரலாற்று நூல்களை எரித்து சாம்பலாக்கிய வரலாறுகளும் உண்டு. ஏனென்றால் எங்கள் மக்கள் பொறுமை இல்லாதவர்கள். இந்த 106 வருட வரலாற்றிலே எங்காவது விடுபட்டுக்கின்ற ஒரு செய்தியை அல்லது ஒரு முகவரியை அல்லது ஒரு பெயருடைய முதற் பக்கத்தை பிடித்து கொண்டு இந்த நூலையே மட்டம் தட்டுகின்ற நிலைக்கு சிலர் போய்க்கிறார்கள் பல இடங்களிலே. பத்ரியா சமூகம் அப்படி இருக்காது. இந்த ஆசிரியை இந்த மிகப்பெரிய ஒரு கைங்கரியத்தை இந்த பாடசாலைக்காக செய்திருக்கிறார். பத்ரியாவை நினைக்கும் பொழுது 15 வருட காலம் இந்த பாடசாலையின் அதிபராக கடமையாற்றிய பெருமை எனக்கு இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். இந்த 15 வருடங்களாக இந்த பாடசாலைக்கு எது செய்தேன் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் முக்கியமாக எனக்கு உதவிய ஆசிரியர்களுக்கு, என் சகோதர ஆசிரியர்களுக்கு, எனது மாணவ செல்வங்களுக்கு எனது பாராட்டுக்களை, எனது அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிதமும் அவர்கள் எனக்கு நினைவுறுவதுண்டு. அவர்களை நினைத்து நினைத்து மகிழ்வுறுகிறேன். எத்தனையோ அறிஞர்கள், எத்தனையோ புத்திஜீவிகள், எத்தனையோ மூளைச்சாலிகள்
ஏன் அரசியல் வானிலே மலர்ந்த புதிய நட்சத்திரமாக எனது மாணவன் என்று இங்கு வந்திருப்பதும் எனக்கு பெருமை தருகிறது. எனவே அந்த பாடசாலையின் வரலாற்றில் பல சவால்களை சந்தித்திருக்கின்றேன். அங்கு வரலாற்றை புரட்டி பார்க்கும் பொழுது இருந்த அனைத்து அதிபர்களும் தன்னால் இயன்ற சேவைகளை செய்ததன் மூலம்தான் இன்று புகழ் பூத்த கலாசாலையாக அதை திகழ்கிறது எனலாம். முதலாவது தொகுதி பிரதிகளை வெளியிடுவதற்காக இந்த நூலின் ஆசிரியர் நசியா சரூப் அவர்களை நான் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த நூலை வழங்குவதற்காக பதிரியா மத்திய கல்லூரியின் தற்போதைய முதல்வர் அப்துல் ரஹ்மான் அவர்களை இந்த மேடைக்கு நான் அன்போடு அழைக்கின்றேன். முன்னையால் அதிபர்கள் இருக்கிறார்கள். தயவு செய்து அந்த அதிபர் படுத்துகைகள். So the first copy of the book is to be launched here, and she will unveil the curtain of that here, and please give them a round of applause. And now the book is being handed over to the Honorable Principal of Badriya Central College, A.L. Abdul Rahman, and he would issue the first copy to Al-Haj A.S.A. Azhar, the Chief Trustee of Masjid al-Nur Juma Mosque, and also the Vice President of BDT, also the MICH Director, MICH RDA Central Province. முதலாவது பிரதிநிதியை பெறுகின்றார் எமது பாராளுமன்ற உறுப்பினர், எமது கல்லூரியின் பழைய மாணவன் சாமி அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது பிரதியை பெறுகின்றார் அல்ஹாஜ் வதூல் அவர்கள், கிளாசிக் லங்கா நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அல்ஹாஜ் MMN வதூல். அதை போன்று தலைவர் PDT, எமது கல்லூரியின் PDT அந்த அமைப்பின் தலைவர் மூன்றாவது பிரதிநிதியை பெறுகின்றார் அல்ஹாஜ் WMNS கமாலுதீன் அவர்கள், சேர்மன் சப்மால் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அவர்கள். இப்போது அந்த இன்ஜினியர் இருந்து அந்த பிரதியை பெற்றுக் கொள்கின்றார். அதை தொடர்ந்து அங்கே யாசிர் அர்பான் அவர்கள் அந்த பிரதியை எமது மஸ்ஜித் நூர் ஜுமா பள்ளி பரிமாற்றத்தின் தலைவர் அவர்களை பெறுகின்றார். நசார் அவர்கள் பிரதியை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவரை தொடர்ந்து அங்கே அல்ஹாஜ் ஃபாசில் அவர்கள் இப்போது அந்த விருதினை எமது கல்லூரியின் கவர்னர் அதிபர் அவர்களில் இருந்து பெற்றுக் கொள்கிறார்கள். நூலாசிரியை எங்கே பக்கத்திலே இருக்கின்றார்.
என்னுடைய வாழ்க்கை காலத்தில் மிக கூடுதலான பகுதியை கழித்துள்ள இடம் இந்த பத்ரியா மத்திய கல்லூரி. எனவே எமது பாடசாலையின் வரலாறு பற்றி சரியான தெளிவின்மையால் சில சந்தர்ப்பங்களில் மேடைகளிலும் அந்த வரலாறு விரிவுபடுத்தி கூறப்படுகின்ற பல சந்தர்ப்பங்களை நான் கேட்டுள்ளேன். எனவே நான் நினைத்தேன் இந்த பணியை என்னால் இயன்றவரை செய்ய வேண்டும் என்று. பாடசாலை வரலாற்றை தொகுக்கும் பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது. நான் அதற்கேற்ப செயற்பட தொடங்கினேன். ஆனால் அந்த நேரத்தில் பழைய மாணவியர் சங்கம் இந்த வேலையை செய்வதாக கேள்வியுற்று என்னுடைய பணியை இடைநிறுத்தினேன். பல ஆண்டுகள் சென்றும் அது நடைபெறாமையால் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து ஒரு பாடசாலையில் நடைபெற்ற ஒரு விழாவின் பொழுது அதிபரிடம் அதற்கான அனுமதியை கோரினேன். அதே போல நான் இந்த பணியை தொடங்குகின்ற பொழுது எமது ஊரில் மூத்த பிரஜைகள் பலரும் எம்மை விட்டு மறைந்திருந்தார்கள். எனவே இருக்கின்ற மூத்த பிரஜைகளை சந்தித்தும் பாடசாலையில் இருந்த தகவல் குறிப்புகளின் அடிப்படையிலும் நான் செயற்பட தொடங்கினேன். எனவே இதில் பல குறைபாடுகள் இருந்தால் அதை நீங்கள் ஆக்கபூர்வமான விமர்சனங்களாக சமர்ப்பிக்கின்ற சந்தர்ப்பத்தில் நான் அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்திலிருந்து விடை பெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மெம்பரை நாங்கள் அனுப்பி வைத்திருக்கின்றோம். கேட்கிறார்கள், எங்கே உங்களுடைய பலத்த கரவத்திலே நூலாசிரியை அவர்களுக்கு இங்கே அந்த பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அவரோடு சேர்த்து அவருடைய கணவர் சரூக் அவர்களுக்கும் அந்த பொன்னாடை போட்டி. உண்மையிலேயே சரூக் அவர்கள் இந்த புத்தக வெளியீட்டிலே பாரிய ஒரு பங்களிப்பினை செய்தவர். நான் அந்த ஏற்பாட்டு குழுவிலே இருக்கின்ற ஒரு உறுப்பினர் என்ற வகையிலே அவர்கள் பட்ட துன்பங்கள் கஷ்டங்களை நான் நன்றாக அறிவேன். அந்த வகையிலே அவர்களுக்கு நிச்சயமாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்பட வேண்டிய ஒருவர். அந்த வகையிலே இந்த பொன்னாடையை போட்டி கௌரவித்த எமது எம்பி நலீம் சாதி அவர்களுக்கு எமது மனப்பூர்வமான நன்றிகளை கல்லூரியின் சார்பாகவும் ஏற்பாட்டுகளின் சார்பாகவும் இங்கே வந்திருக்கின்ற அவருடைய பள்ளி மாணவர்கள் சார்பாகவும் இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.